ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே டெக்ஸ் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி விளாகில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாபலிபுரத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே பீச் தனியாக ஒரு விளாக் போட்டிருக்கேன். இது வந்து சோர் டெம்பிள் கடற்கரை கோயிலை மட்டும் நான் வந்து தனியாக உங்களுக்காக போட்டிருக்கேன். இதில் நான் வந்து ஹிஸ்ட்ரியும் சேர்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்ததுனால அது ஒரு பெரிய விளாகாக வந்திருக்கு. இந்த மகாபலிபுரத்துக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் 6 o'clock முன்னாடியே போயிட்டீங்கன்னா மற்ற எல்லா சிற்பங்களும் நீங்கள் பார்க்கலாம். கிருஷ்ணாஸ் பட்டர் பாலு அந்த இதெல்லாம் வந்து 6 o'clock வந்து மூடிடுவாங்களாம். ஸோ அது எங்களுக்கு தெரியலை. நாங்கள் வந்து 3:30 மேலே தான் போனோம். பீச்சிலே ரொம்ப நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். பீச்சும் இந்த ஏஎஸ்ஐயோட ஷோர் டெம்பிளும் வந்து நம்ம 6 o'clock மேலே கூட பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி தான் வந்து மற்ற டெம்பிள்ஸ்லாம் நம்ம போய் விசிட் பண்ணோம். ஸோ நாங்களுக்கு 6 o'clock ஆகிட்டதுனால நாங்கள் வந்து நேராக ஷோர் டெம்பிளுக்கு வந்து போயிட்டோம். ஷோர் டெம்பிள் பார்த்திங்கன்னா 40 rupees உங்களுக்கு சார்ஜு. அது வந்து ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கீழே வர்றது. ஃபாரினர்ஸ்க்கு வந்து 600 rupees சார்ஜ். நமக்கு வந்து 40 rupees சார்ஜ் பெர் பர்சன். உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஒரு பார்க்குக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், அந்த பக்கம் கடல், நடுவில் வந்து ஒரு பார்க்குள்ளே போகிற மாதிரி லான்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து ஸ்டோன் டெம்பிள் ஒரு அந்த ஃபீல் வந்து நீங்கள் அந்த டைமில் போனீங்கன்னா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் கல்கி கிருஷ்ணமூர்த்தி சாரோட வரலாற்று நாவலான சிவகாமியின் சபதமெல்லாம் படிச்சிருக்கேன். ஸோ அவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரியே, பட் அவர் அந்த காலத்துக்கே போய் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பண்ணியிருப்பாங்க, எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் அந்த புக்கில் அவரே நேரில் பார்த்த மாதிரியே அதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஸோ அந்த புக்கை நான் பாதி படித்ததுனால அவரை நினச்சி நான் ரொம்பவே அட்மையர் ஆனேன். எப்படி அவருக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி இமேஜினேஷன் அதை வந்து ஒரு புக்கில் கொண்டு வந்து நம்மளையும் அதை வந்து இமேஜின் பண்ண வச்சுருப்பார் இல்லையா. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே போய் நிற்கும் போது எனக்கு டக்குன்னு சிவகாமியின் சபதம் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு விஷ்ணு டெம்பிள். ஆமாம், உள்ளே வந்து பெருமாள் படுத்திருக்கிறாரு. 2 பக்கமும் வந்து சிவன் கோயில் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு அந்த இதெல்லாம் வந்து உள்ளே தெரியலை. ஏன்னா 6 o'clock மேலே ஆயிடுச்சுல்ல. உள்ளெல்லாம் போய் அவங்க அப்போ அலோவ் பண்ணுறதில்ல போல். ஒரு கேட் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 2 பக்கமும் சிவனோட டெம்பிள்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மகாபலிபுரத்தை வந்து உருவாக்குனது மகேந்திரவர்மன் அப்படின்ற பல்லவ மன்னர். அவரோட மகன் வந்து நரசிம்மவர்மன். இந்த நரசிம்மவர்மன் தான் இந்த குடவரை கோயில் எல்லாத்தையுமே வந்து உருவாக்கியிருக்காங்க. அவருக்கு வந்து சிற்பங்கள் மேலே ஒரு அலாதியான பிரியம் இருக்குது. அதாவது கண்ணு தெரியாதவங்க கூட அந்த கலையை வந்து உணரணும் அப்படின்னா எப்படி வந்து அதை உணர முடியும்? சிற்பங்களை டச் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் உணர முடியும். ஓவியங்கள் வரைஞ்சால் கூட அது கண்ணு தெரியாதவங்களுக்கு அது தெரியாது இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு நிலச்சி நிற்கணும் அப்படின்னா அந்த சிற்பங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இருக்கிற கல் எல்லாத்துலேயுமே நல்ல சிற்பங்களாக வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம கட்டுற வீடெல்லாம் கூட 2-3 வருஷம் ஆனாவே டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஆனால் அவங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கல் மேலே கல் வச்சு நடுவில் வந்து ஏதோ ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி. அது அந்த பேட்ச் ஒர்க் வந்து சிமெண்ட்லாம் கிடையாது. சுனாமி வந்திருக்கு 2004. அப்போ கூட இந்த கல் வந்து நகரவே கிடையாது. அந்த அளவுக்கு இருந்திருக்கு. இதே மாதிரி மொத்தம் 7 கோவில்கள் இருந்திருக்கு. இந்த கோயிலையும் சேர்த்து மொத்தம் 7 கோவில்கள் இருக்குது. சீன பயணியான யுவான் ஷுவாங் வந்து அவரோட புக்கில் வந்து குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடை மென்ஷன் பண்ணி அந்த 7 கோபுரங்களையும் அவர் வந்து 7 பக்கோடாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரஸ்வதிக்கு தனியாக, சிவனுக்கு தனியாக, பெருமாளுக்கு தனியாக, அதே மாதிரி முருகனுக்கு தனியாக. இந்த மாதிரி அப்போ வந்து புத்திஸ்ட்டும் வந்து நிறையா இருந்திருக்கு. அவங்களுக்கும் தனியாக வந்து கோயில் வந்து இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ கடலுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரே ஒரு கோயில் தான் இருக்குது. இந்த ஒரு கோயில்லையுமே பார்த்திங்கன்னா 1974 இந்திரா காந்தி வந்து விசிட் பண்ணும்போது தண்ணி வந்து இந்த கருவறையிலே அடிக்குமாம்மா அலைகள் வந்து. அப்போ ஒரு டூரிஸ்ட் வந்து இந்த கோயிலும் உள்ளே போனாலும் போயிடும், அதனால் இதை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் 1982 சங்கராபுரம்ன்ற ஊரில் இருந்து கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அலைகள் வந்து உள்ளே வராமல் இருக்க அவங்க வந்து ரொம்ப
ரெஸ்கியூ ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த சுனாமி டைம்லையுமே வந்து ரொம்ப இது வந்து அஃபெக்ட் ஆகலை. 300 மீட்டர்ஸ் 2004 வந்து உள்ளே போகும்போது தான் உண்மைதான் யுவான் ஷாங் சொன்ன மாதிரி 7 கோபுரங்கள் இருக்குது, தண்ணிக்குள்ளேயும் இன்னும் 2 கோபுரங்கள் வந்து எல்லாரும் பார்த்துருக்காங்க. அந்த 300 மீட்டர்ஸ் உள்ளே போகும்போது பக்கத்தில் இருந்த எல்லாருமே அந்த கோபுரங்களையும் பார்த்துருக்காங்க. அப்புறம் தான் இது வந்து கட்டுக்கதை கிடையாது, இது உண்மையிலே நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2019 பார்த்திங்கன்னா நம்ம மோடியும் வந்து சைனா பிரசிடெண்ட்டான ஜி ஜின்பிங்கும் வந்து இங்கே விசிட் பண்ணியிருக்காங்க. அது மூலயமா இது ரொம்பவே வேர்ல்டு ஃபேமஸாக வந்து அப்போ பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த இன்சிடெண்ட்டும் வந்து மகாபலிபுரத்துக்கு ஒரு பெருமை சேர்த்துச்சு. ஏற்கனவே காலங்காலமாக வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டில் இருந்தே நம்ம மன்னர்கள் வந்து சைனாவோட நல்ல உறவில் இருந்திருக்காங்க. ரோமன் நாணயங்கள், அயல்நாட்டு பொக்கிஷங்கள், சின்னங்கள் எல்லாமே இன்னும் வந்து இங்கே பராமரிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அதுதான் வந்து சான்று நமக்கு, மன்னர்கள் வந்து எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மகாபலிபுரம் வந்து அவங்களுக்கு கடற்கரை தலைநகராகவே திகழ்ந்திருக்கு. மற்ற நாட்டுக்கும் நமக்குமான துறைமுக தலைநகரம் மற்றும் வந்து வாணிப தலைநகரமாகவும் இந்த மகாபலிபுரம் வந்து நம்மளுக்கு திகழ்ந்திருக்கு. இன்னொரு தகவல் என்னென்னா, இந்த இடம் வந்து போர் வீரர்களுக்கு வந்து மறைந்து கொள்றதுக்கான ஒரு இடமா வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பலிப்பீடமெல்லாம் இங்கே இருக்குது. இது விலங்குகளை வந்து கடவுளுக்கு கொற்றவை, காளி அவங்களுக்கெல்லாம் பலி கொடுத்த இடம்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போர் வீரர்கள்லாம் இங்கே வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மகாபலிபுரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே இருக்கிற கோபுர கலசமே வந்து கல்லுனால் ஆனது. அதாவது ஒரே கல்லில் வந்து செதுக்குனது வந்து தஞ்சாவூர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கல் மேலே கல் வச்சு செஞ்சுருக்காங்க. அப்படி இருந்தும் இது கொஞ்சம் கூட அசையலை. இத்தனை வருடங்கள் 1300 வருடங்களுக்கு மேலே ஆகியும் அசையவே இல்லை. இன்னும் வந்து மண்ணுக்கடியிலையும் கடலுக்கடியிலையும் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து உயிரோடு இருக்குது அப்படின்றது வந்து ஒரு வரலாற்று சான்று தான். இதை தான் வந்து நம்ம மோடிஜியும் சைனா பிரதமருக்கு வந்து காமிச்சிட்ருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு இந்த கோயிலில் பற்றி. அந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பழமையான கோயில்களுக்கும் முன்மாதிரியான ஒரு கற்கோயில் அப்படின்னா வந்து அது மகாபலிபுரத்தை தான் சொல்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துட்டு போனதுக்காக நான் நரசிம்மவர்மன் அரசருக்கு வந்து ரொம்பவே நன்றி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.